இப்ப மல்லி எல்லா விதத்திலுமே போராடி பார்த்தாங்க. எப்படியாச்சும் வெண்பாவ மீட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதுலயுமே பலன் இல்ல அப்படிங்கிறதால, கடைசியா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அந்த கடவுள். அவர நம்புறத தவிர வேற வழியே இல்ல. அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாரி இப்ப மல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால, நேரே கோவிலுக்கு வந்துருக்கிறாங்க. கோவிலுக்கு வந்த இடத்துலயுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அவங்கள ரவுடிங்க தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள சும்மா விடமாட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் அந்த லேடி வந்து இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா மல்லிய பொறுத்தவரைக்கும், எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். என்னோட உயிர் அப்படிங்கிறது எனக்கு முக்கியமே இல்ல. என் பொண்ணு மட்டும் இன்னும் 2 நாள்ல கிடைக்கல அப்படின்னு சொன்னா, நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி, அப்படி ஒரு வார்த்தைய சொல்றாங்க. அவங்க ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும், வெண்பாவ தொலைச்சு 5 நாள் ஆகுது அப்படிங்கிற மாரி தான் கணக்கு சொல்றாங்க. நீங்க ஸ்டோரிய பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு நாமளுமே பார்க்குறோம். 1 மாசமா வெண்பாவ காணாத மாரி தான் காமிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க 5 நாள் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் 5 நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஒரு குழந்தைய தொலைச்சவங்களுக்கு அந்த பெத்தவங்களோட மனவேதனை அப்படிங்கிறது உண்மையாவே அத சொல்லிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வேதனையில தான் இப்ப மல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, டைரக்ட்டா இப்ப பூசாரி கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க முன்னாடி ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, ஆயுஷ் ஹோமம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா, குழந்தை சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ரத்த சம்பந்தம் உள்ள அப்பா, அம்மா தான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, மல்லியால அந்த பூஜைய பண்ண முடியாது. இப்ப அந்த பூஜைய நான் பண்றேன். அவங்க அப்பாவுக்கு அதுல விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, அந்த பூசாரி மறுக்குறாங்க. அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்ற ஆள் நான் கிடையாது. கடவுள் விஷயத்துல நான் எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நீ செய்யக்கூடாதும்மா அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இப்போ மல்லிக்கு வேற வழியே இல்ல. எனக்கு குழந்தை கிடைச்சே ஆகணும். அந்த கடவுள தவிர எனக்கு வேற யாருமே துணை இல்ல அப்படின்னு சொல்லி, அந்த பூசாரி கால்லே விழுந்துறாங்க. அதனால பூசாரி அடுத்ததா இன்னொரு பரிகாரம் சொல்றாங்க. இந்த பரிகாரம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா பலன் கிடைக்காது. நீங்க முட்டி போட்டு சன்னிதானத்த சுத்தி வாங்க அப்படிங்கிற மாரி மல்லி கிட்ட சொல்லிர்றாங்க. அப்படிங்கிறதெல்லாம் மல்லி இப்ப அந்த பரிகாரத்த செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்ப வெண்பாவ யாரு மீட்க போறாங்க? மல்லி கோவில்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தீபிகாவுக்கு எப்படியாச்சும் தகவல் கிடைச்சிரணும். அவங்க போலீஸ் ஃபோர்ஸோட சென்று இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, வெண்பாவ அழகா கண்டுபிடிச்சுருவாங்க. அதத்தான் ரசிகளுமே எதிர்பார்த்து காத்து இருக்கோம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.